வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள பராந்தக சோழன் அவர்களுடைய கல்வெட்டை பற்றி பார்ப்போம் வாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவில் தூணில் மாமன்னர் முதலாம் பராந்தக சோழனோட கல்வெட்டு காணப்படுது. அந்த கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நந்தா விளக்கை பற்றி தான் இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. அதாவது சண்ட பராக்கிரமன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த கோவிலுக்கு 260 ஆடுகளை கொடுத்து நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு மாமன்னர் பராந்தக சோழன் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்காரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பல்லவர்கள் ஆட்சிக்குட்பட்ட காஞ்சிபுரத்தையே அவர் ஜெயிச்சிருக்காருங்கிறது இதுலேருந்து தெரியுது. காஞ்சிபுரத்தில் வேகவதி ஆற்றின் கரையில் தான் இந்த கைலாசநாதர் கோயில் இருக்குது. தென் திசை கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோயில் தமிழக கட்டடக்கலையோட ஆரம்ப கால கட்டமைப்பிற்குரிய கோயில் எழுதப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராஜராஜ சோழன் இன்றைக்கி இருக்கிற தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னோடி அதை பார்த்து வியந்து போய் தான் இந்த மாதிரி 400 கோயில் கட்டுன்னு சொன்னது இந்த கைலாசநாதர் கோயில் தான். கல்வெட்டுகள் வாயிலாக திருக்கோயிலோட இன்னொரு பேர் ராஜசிம்மேஸ்வரம். அதனால் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கோவிலில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வழிபாடு நடந்தது. தொடர்ச்சியாக இந்த கோவில் முழுவதும் கல்லினால் கட்டப்பட்டது. இதை வச்சு தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான் நம்ம தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜ சோழன் வியந்து பார்த்த கோவில். பல்லவ மன்னர்கள் தமிழ்நாட்டோட கட்டடக்கலை வரலாற்றில் நீடித்திருக்கக்கூடிய கட்டடங்களாக கற்கோயில்களை அமைத்து கட்டடக்கலை வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுத்தனர். நம்ம சொல்லுவோம் செம்பியன் மாதேவியார் அதிக கற்றளி கோயில், அதற்கெல்லாம் முன்னோடியாக கொஞ்சம் பேர் இருந்தது பல்லவர்கள் தான். தொடக்கத்தில் மலையை குடைந்து குடைவரை கோயில்களை உருவாக்க ஆரம்பித்தது இவங்க தான். பின்னர் ஒற்றை கற்றளிகளையும் அமைத்த இவர்கள் தொடர்ந்து கட்டுமான கோயில்களை அமைப்பதிலும் முன்னோடிகளாக அமைந்தார்கள். அதாவது பல்லவர்கள் 2 வகையான கோயில்களையும் அமைப்பாங்க. குடைவரையும் அமைப்பாங்க, அதேமாதிரி கற்றளி கோயில்களையும் அமைப்பாங்க. அதற்கு பிறகு வந்த பிற்கால சோழ மன்னர்களும் இதே பாணியை கையாண்டு தான் எல்லா கோவிலுமே கற்றளி, அதாவது கருங்களால் கட்ட ஆரம்பித்தாங்க. இவற்றில் இறுதியாக குறிப்பிடப்பட்ட கட்டுமான கோயில்கள் கட்டும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் பல்லவ மன்னனான ராஜசிம்மனால் கட்டப்பட்ட மாமல்லபுரம் கடற்கரை கோவிலில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஷோர் டெம்பிள்னு சொல்லுவாங்களே, அதில் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கட்டப்பட்டது தான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் திருக்கோவில். பல்லவ மன்னனான ராஜசிம்மனுக்கு இன்னொரு பேர் இரண்டாம் நரசிம்மவர்மன். அதன் பிறகு வந்தவங்க மகேந்திரவர்மன், இப்படிலாம் நிறைய பேர் நம்ம கேள்வி. இந்த மகேந்திரவர்மனை சித்திரக்காரப்புலி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை ஓவியங்கள் வரையில் மிகப்பெரிய மன்னனாக இருந்திருக்கான் மகேந்திரவர்மன். இவனுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது சிம்ம விஷ்ணு. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் கிபி 700 ஆண்டில் ராஜசிம்மனால் கட்ட தொடங்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆனால் ராஜசிம்மன் காலத்தில் இந்த கட்டட வேலைகள் முடிவு பெறலன்னு தான் சொல்லப்படுது. அதனால் ராஜசிம்மனுடைய மகனான 3ஆம் மகேந்திரவர்மன், இப்போ நான் சொன்ன சித்திரக்காரப்புலி தான் இவன், கோயிலின் கட்டிடப் பணிகளை நிறைவேற்றி வைத்ததாக தெரிகிறது. இந்த சித்திரக்காரப்புலின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மகேந்திரவர்மன் எண்ணற்ற கோவில், மாமண்டூர் கோவில், அதுக்கப்புறம் புலிகுகை கோவில், எல்லா கோவிலையும் அவன் தான் கட்டி முடிச்சிருக்கான். இந்த கோவில் கட்டுமான பணிகள் நிறைவுற்றதே இவருடைய காலத்தில் தான், அதாவது 3ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான். ஆனால் ஆரம்பிக்கப்பட்டது ராஜசிம்மன் காலத்தில் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரி, இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம பராந்தக சோழன் மதுரையையும் ஈழத்தையும் வென்றதுனால தான் மதுரையும் ஈழமும் வென்ற கோப்பரகேசியும் சொல்லப்படாது. இப்போ அவரோட கல்வெட்டு பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பரகேசரி பன்மருக்கு யாண்டு 15வது கச்சிப்பட்டு பெரிய திருக்கற்றளி மகாதேவருக்கு சண்ட பராக்கிரமன் அடியேன் எழுத்து திருக்கற்றளி தேவருக்கு 3 நொந்தா விளக்கு சந்திராதித்யர் உள்ளளவும் சண்ட பராக்கிரம வைத்த சாவா மூவா பேராடு 270 இவ்வாட்டால் நிசதி முழக்கு நெய் கொண்டு சென்று உன்னாளிகை உடையார்கள் கையில் நுழலுக்கு வலுவாத நாளியால் என் மக்கள் வழி என்றும் அட்டுவென் அட்டெனாயில் தில் நிசதி தண்ட படுவனானென்ன இத்தண்டப்படும் இணை முட்டாமே அட்டுவனின் முட்டில் அன்றல் கோவுக்கு நிசதி மஞ்சாடி. இதில் நிறைய அளவீடு வார்த்தைகள் உண்டுங்க இந்த கல்வெட்டில். மன்றாடிங்கிறதுல அளவீடு வார்த்தைகள். அதேமாதிரி இந்த கோவில் இறைவன் பேரை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். கச்சிப்பட்டு அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துடைய பழைய பேர், பெரிய திருக்கற்றளி. அப்போனா காஞ்சிபுரத்துலேயே அந்த காலத்தில் பெரிய கற்றளி கோவிலாக இருந்தது இந்த கோவில் தான். மகாதேவர்னா இறைவனை குறிக்குது, அந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. சரி, இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இதாங்க கல்வெட்டு. மங்களம் உண்டாகட்டும். மதுரையை வென்ற கோப்பரகேசரி மாமன்னர் பராந்தக சோழனின் 15ஆம் ஆட்சி ஆண்டில் காஞ்சி கைலாசநாதர் கோவில், அதுதான் பழைய பேர் கச்சிப்பட்டு பெரிய திருக்கற்றளி மகாதேவர் கோவிலில் இறைவனுக்கு சண்ட பராக்கிரமன் என்பவர் 3 நொந்தா விளக்குன்னு கொடுக்குறாரு. அதான் நந்தா விளக்கு தான் அப்படி சொல்கிறாங்க.
3 நந்தா விளக்குன இறைவனுக்கு கொடுக்குறாரு. இதில் இன்னொரு விஷயமும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மாமன்னர் பராந்தக சோழன் வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லா பகுதியும் பிடிக்கிறாரு. மதுரையை பிடிக்கிறாரு, ஈழத்தை பிடிக்கிறாரு, அதேமாரி காஞ்சி கச்சியும் பிடிக்கிறார் அந்த நேரத்தில். ஏன்னா பராந்தக சோழனோட ஆப்போசிட் இருந்தது கன்னரதேவன். அது சூரியன் சந்திரன் இருக்கும் வரை எரிப்பதற்காக சாவா மூவா பேராடு திட்டத்தின் கீழ் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் சாவா மூவா பேராடு ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் இது பழங்காலத்திலே, அதாவது ராஜராஜ சோழனுக்கு முன்கூட்டியே பல பேர் இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தை. அந்த திட்டத்தின் கீழே 270 ஆடுகளை இந்த சண்ட பராக்கிரமங்கிறது கொடுத்து நாள்தோறும் விளக்கரிக்க செய்ய உண்ணாளிகைங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, அது வந்து இன்னொரு வார்த்தை, கருவறையை தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த கருவறை பணியாளர்களிடம் ஒப்படைத்து தவறாமல் என் வழித்தோன்றல் அனைவரும் வழி வழியாக தானம் கொடுத்து விளக்கரிக்க உறுதியேற்கிறேன். எனக்கு பின்னாடி வரவங்க எல்லாரும் தானம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறார். அப்படி செய்யாவிடில் மஞ்சாடினா 260 மில்லிகிராம் பொன்னா தங்கம், அந்த தங்கத்தை தண்டமாக ஒப்புவிக்கிறேன். தண்டம்னா வந்து அபராதமாக நான் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு மாமன்னர் பராந்தக சோழன் காலத்தில் ஒருத்தர் வந்து இந்த கோவிலுக்கு கொடுத்த விளக்கை பற்றி தான் இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.